ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஸ்டைலிஷ் மெஹந்தி ஆர்ட். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹென்னா மிக்ஸாலஜிக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் வெயிட் மிஷின் எடுத்திருக்கேன் மெஷரிங்க்கு. நெக்ஸ்ட்டு பவுல் வேணும் மிக்ஸ் பண்ண, சுகர். நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ராசன் ஷீட், ஸ்பேச்சுலா, பைப்பிங் பேக், ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க, சில்லோ டேப் தேவை, வாட்டர் வேணும் மிக்ஸ் பண்ண. நீங்கள் அந்த வாட்டருக்கு பதிலாக டீ வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப், ஸ்டாக்கிங்ஸ். இது எதுக்கு அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு. அதில் லம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஹென்னா பவுடரில், அதுக்காக. நான் யூக்லிப்ஸ் ஆயில் எடுத்திருக்கேன் ஸ்டெயின் வர்றதுக்காக. ஹென்னா பவுடர். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட ப்ரைடல் கோன், ப்ராக்டிஸ் கோன் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பிகினர் கிட்டுமே அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த கிட்டு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 50 கிராம் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். 50 கிராம் ஹென்னா பவுடருக்கு நம்ம 20 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் எதுக்காக அப்படின்னா இது கலர் கொடுக்கும்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. இது கலர்லாம் கொடுக்காது. நம்ம கையில் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகிறதுக்காக தான் இந்த சுகர் ஆட் பண்ணுறோம். நம்ம கையில் கோன் ரொம்ப நேரம் இருந்தால் மட்டும்தான் ஸ்டெயின் வந்துட்டு நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த சுகர் தான். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 20 ml யூக்லிப்ஸ் ஆயில், ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் எதுக்கு அப்படின்னா நம்ம இப்போ கோன் மேக் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சு 6 மந்த் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது கெட்டு போகாமல் இருக்க தான் இந்த லெமன் ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டை ரிலீஸ்க்கு வைக்க போகிறோம். ஒரு 6 hours வந்துட்டு டை ரிலீஸ்க்கு வச்சா போதும். ஏர் போகாத அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி க்ரீனாக இருந்த நம்ம பேஸ்ட் வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி உள்ளே எடுத்து பார்த்தோம்னா லைட்டாக க்ரீனாக இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட நம்ம பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணால் ரொம்பவே சில்கியாக வரும். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் அந்த ஸ்மூத்தாக வர்ற அந்த கன்சிஸ்டன்சியே வரும் நமக்கு. அப்போ தான் நமக்கு ஸ்டிக் ஆகாமல் லைன் போடுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி விழணும். அதுவும் கொஞ்சம் ஃப்ளோவாக வரணும். ஸோ இது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஸ்பேச்சுலாவில் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸ்ட் வந்துட்டு ஜம்ப் ஆகணும். அப்படி ஆகலைன்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ வாட்டரியாக போயிடுச்சு அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். டை ரிலீஸ்க்கு வச்சு திரும்ப அது கூட மிக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி விழும். அதுவும் ஃப்ளோவாக விழணும், கட் ஆகாமல். ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கரெக்டாக இருக்குது. இதை வச்சுட்டு ஷெல்லோ ஷீட் கட் பண்ணலாம். இதுதான் செல்லஃபோன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு காட்டினது ஃப்ராசன் ஷீட். இதுதான் செல்லஃபோன் ஷீட். இதை ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி நீட்டுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட வித்து வந்துட்டு எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் நம்ம ஃபோல்ட் பண்ணணும்.
எந்த சைடு வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு எனக்கு சின்னதாக இருக்குது, இதோட வித்து தான் எனக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ நான் இந்த சைடு வந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஷீட் வந்துட்டு சேமாக இருக்கணும். அந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயுமே எந்த சைடு வித்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த சைடு வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷீட் பெருசாக இருக்கும், ஒரு ஷீட் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் ஈவனாக மடித்து விட்டுக்கோங்க. ரெண்டு தடவை நம்ம வந்துட்டு மடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுலையுமே வித்து எந்த சைடு இருக்கோ அந்த சைடு வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறது 4th டைம். இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லா சைடுமே நீங்கள் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே கட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 16 ஷீட்ஸ் வந்துட்டு வந்திருக்கும் ஒரு செல்லோ ஷீட்டில். ஸோ 16 ஷீட் வந்துட்டு நம்ம கட் பண்ணலாம். இப்போ இந்த பின் பார்க்கலாம். சில்வர் கலர் பின் வந்து 0.38 mm பின், கோல்டு கலர் பின் 0.5 mm பின். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம போர்ட்ரைட்லாம் வரையும் போது இந்த பின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே தின்னாக வரும் லைனு. இதில் இன்னொரு பின் இருக்குது, அது வந்துட்டு அந்த க்ரீன் கலர் பின். நம்ம ஷாப்பில் விற்கிது இல்லையா, அந்த கோன்லலாம் கிடைக்கிது பாருங்கள், அந்த பின். ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் பிடிச்சிக்கோங்க. இந்த எட்ஜஸை தான் நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அந்த தம் ஃபிங்கரை எடுத்துடாதீங்க. ரோல் பண்ணிவிட்டு இதோட இந்த ஹோலில் வந்துட்டு நம்ம பின்னை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க. அந்த பின் வந்து டைட் ஆகிற அளவுக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ஒரு கட் ஷீட் மாதிரி தெரியும், அதை வந்துட்டு இந்த மாதிரி சுற்றணும் அப்படின்னா டைட் ஆகும் நமக்கு பின்னு. ஸோ டைட் ஆகிடுச்சா செக் பண்ணிக்கோங்க. டைட் ஆனதும் இங்கே வந்துட்டு சின்னதாக உங்களுக்கு ஷீட் தெரியுதுங்களா, இது மேலே நம்ம செல்லோ டேப் போட போகிறோம். செல்லோ டேப் போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறோம். ஒரு 2 இடத்துல செல்லோ டேப் போடணும், அப்போ தான் நமக்கு வந்து லீக் ஆகாது. ஸோ இந்த இடத்துல ஒரு கட் ஷீட் மாதிரி தெரியும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு செல்லோ டேப் போட்டுக்கோங்க. ஸோ ரோல் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் வச்சு அதில் பைப்பிங் பேக்கை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஸ்டாக்கிங்ஸ் போட போகிறோம். ஸ்டாக்கிங்ஸ் எதுக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அதில் இருக்க சின்ன சின்ன லம்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக தான், ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக. ஃபில்ட்ரு கிளாத்துன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹென்னா பேஸ்ட்டை இதில் போட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பேஸ்ட்டுமே போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கிங்ஸை வந்துட்டு எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பைப்பிங் பேக்குமே சேர்த்து சுற்றிக்கோங்க. எதுக்காக இந்த சுற்றுறோம் அப்படின்னா, அந்த பேஸ்ட் வந்துட்டு லீக் ஆகாமல் இருக்க.
இப்போது அந்த ஸ்டாக்கிங்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கையில் சுற்றி அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுங்க. கை வலிக்கும் தான் ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு. அங்கே வந்து நம்ம தம் ஃபிங்கரால் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே வந்துடும் நமக்கு பேஸ்ட்டு. ஸோ அதை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்துட்டு இழுக்கணும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த மாதிரி நமக்கு பேஸ்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே பேண்ட் போட்டுக்கோங்க. நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது உள்ள இப்போ ஹென்னா பேஸ்ட்டை வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சீல் பண்ண போகிறோம். ஒரு செல்லோ டேப் எடுத்து அந்த வி ஷேப் தெரியுது இல்லையா, ஸோ அதுக்கிட்ட வந்துட்டு ஒரு செல்லோ டேப் போட்டுக்கோங்க. அதுக்கும் மேலே இன்னொரு செல்லோ டேப் போடணும். இந்த மாதிரி 2 செல்லோ டேப் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, அந்த ரோல் பண்ணதும் நம்ம செல்லோ டேப்புமே நல்லா டைட்டாக ஒட்டணும், அதுக்காக தான் நம்ம போடுறோம். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒட்டினதும் ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட டிப் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து லீக் ஆகாமல் இருக்க ஒரு செல்லோ டேப் போடுறோம். எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். மேலே வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. சின்னதாக, ரொம்பவே சின்னதாக மடிச்சுக்கோங்க, உங்கள் பேஸ்ட்டு கிட்ட வர்ற வரைக்கும். அப்புறம் கிராஸில் மடிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க தம் ஃபிங்கரால். இப்போது செல்லோ டேப் போட போகிறோம். பேக் சைட்லேருந்து தான் நம்ம செல்லோ டேப் போடணும். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டாக போடணும். ஸோ இதுக்கு மேலேயும் இன்னொரு செல்லோ டேப் இந்த கிராஸில் போடணும். நெக்ஸ்ட் அதை ரோல் பண்ண மாதிரி ஒரு செல்லோ டேப் போடுறோம். அது வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு. அவ்வளோதான். கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.